தமிழ் புதல்வன் திட்டம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பித்து வைத்து கோயம்புத்தூரிலே ஆரம்பித்து வைத்தார்கள். நெல்லை மாவட்டத்திலும் 69 கல்லூரிகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்றன. எனக்கு தெரிந்த அளவு கிட்டத்தட்ட 6361 பேர் இதிலே பயனடைந்திருக்கின்றார்கள். அந்த திட்டத்தை மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆரம்பித்த திட்டத்தை நெல்லை மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அப்துல் வகாப்பு, நம்முடைய மேயர் அவர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்களாம் சேர்ந்து அங்கே அந்த திட்டத்தை பயனாளிகளுக்கு வழங்கிவிட்டு வந்திருக்கோம். நன்றி, வணக்கம். ஆசிரியர், நீங்கள் ஒரு ஆசிரியர், மாணவர்களிடையே தொடர்ந்து இந்த மோதல் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக அளவு நடக்குது. ஒரு ஆசிரியராக நீங்கள் எது சொல்லுங்க? ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் இருந்தால் சின்ன சின்ன தள்ளுமுள்ளு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் எந்த ஜாதி, இவர் எந்த ஜாதி என்று சொல்லி எடுத்து அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம மாவட்டத்தில் எங்கேயும் ஜாதி சண்டை கிடையாது, தெரிஞ்சுடுங்க. நீங்கள் அப்படி இல்லாததுனால பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சண்டை போடுறத பெருசாக்க நினைக்காதீங்க. அது நான் அன்போடு கேட்டுறேன், அது தேவையில்லை. என் மகன் மூத்தவன் 2 பெண் குழந்தைகள் இருக்கு. ஒன்று 8 படிக்கு, ஒரு பிள்ளை 6 படிக்கு. என் கண் முன்னால வீட்டில் போடுற சண்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு 2 பிள்ளைகளும் சண்டை போட்டு 10 நிமிஷம் கழிச்சு அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு உடனே தோளில் தோல் போட்டு போகுது. இதே தான் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்க காலத்திலையும் இதே போல நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், சேர்ந்திருக்கோம். அது வன்மமாட்டு அது நடக்கலை. அதை வன்மம் ஆக்காதீர்கள் தயவு செய்து. இன்னைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கு ஒருவர் மூலமா சொல்லியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நான் பார்க்கிறேன். தலைமை ஆசிரியர் முடிவெடுக்க சொல்லணும். அது உள்ளுக்குள்ள மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ தலையிடக்கூடாது. தலைமை ஆசிரியர் தான் இறுதி முடிவு. எந்த பையன் என்ன தவறு பண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல நடந்த சம்பவங்களை அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வெளியே ஓய்வு நாளில் எங்கேயாவது பிரச்சனைகள் நடந்து வேற நோக்கத்துக்காக நடந்துன்னா அதில் காவல்துறையோ நம்ம மாவட்ட நிர்வாகமோ தலையிட்டால் தான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். தவிர 100% டீச்சர்ஸு அந்த பிள்ளைகளை தான் அரவணைச்சு கொண்டு போக முடியும். பெற்றோர் சொல்றதை கூட கேட்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் சொன்னாதான் கேட்பாங்க. அப்போ தலைமை ஆசிரியர்கிட்ட அந்த தவறுக்கு தகுந்தபடி அவங்க கண்டிக்கலாம், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம், நிரந்தரமா பள்ளியை விட்டு நீக்கலாம். இவ்வளவும் யாருக்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும்? தலைமை ஆசிரியர்கிட்ட இருந்தாதான் அது நடக்கும். தலைமை ஆசிரியர் என்ன, ஆசிரியர்கள் இருக்காங்க, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்காங்க. இதை தாண்டி யாருக்கு அங்க அக்கறை வந்தாலும் யாரு போய் பார்த்துக்கிடுவீங்க நீங்க சொல்லுங்க? வேற யாராலையும் பார்க்க முடியுமா அந்த பள்ளிக்கூடத்தை? ஒரு பள்ளிக்கூடம், பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள், அவங்களுடைய பெற்றோர்கள் சார்ந்த ஒரு அமைப்பு, படிச்சு கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ். ஆகவே நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள் மூலமா தலைவர் கவனத்துக்கு சொல்லுங்கன்னு சொன்னது ஒரே வார்த்தை தான். எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இப்படிப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் தலைமை ஆசிரியர்கள் இறுதி முடிவெடுங்க. எந்த பிரச்சனையும் அதுக்கு மேல வராது. படிக்கிறது நம்ம பிள்ளைகள், இது நம்ம மாவட்டம். அதுல போய் இதுல போய் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.